ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து கோதுமை இனிப்பு தோசை நாங்கள்லாம் சாப்பிட்டோம். என்னோட மகன் வந்து எனக்கு வந்து இந்த இனிப்பு தோசை வேண்டாம் அப்படி சொல்லிட்டான். அதோட சரி எனக்கு வந்துட்டு மனசு கேட்கல. அவனும் வந்துட்டு எனக்கு குழிப்பணியாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். எனக்கு குழிப்பணியாரம் வந்து எனக்கு செட் ஆகலை. நான் எப்படின்னா ஒரு நாள் ட்ரை பண்ணேன். அரிசியெல்லாம் ஊற வச்சு என்னவோ அரைச்சிட்டு அப்புறம் வெல்லம் பாகெடுத்து அதில் ஊற்றி செய்வாங்க நிறைய பேர். அது வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து செட் ஆகலை. அது வந்து இன்னொன்று எப்படின்னா அந்த காரப்பணியாரம் செய்வோம்ல, காரப்பணியாரம் செஞ்சு கார சட்னி தேங்காய் சட்னிலாம் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நல்லாயிருக்கும். அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் சரி இந்த இனிப்பு தோசை கோதுமை இனிப்பு மாவுலேயே ஒன்று குழிப்பணியாரம் செய்யலாம் சொல்லிவிட்டு இந்த இனிப்பு தோசை எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, கோதுமை மாவில் வந்துட்டு நமக்கு இனிப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இனிப்பு சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுட்டு நல்லா தேங்காய் துருவெல்லாம் போட்டு ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்றி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த மாவில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்துட்டு என்ன பண்ணேன், 2 கரண்டி இட்லி மாவு இருக்கும் இல்லையா, இட்லி மாவை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கிங் சோடா இருக்குல்ல, அது ஒரு 2 சிட்டிக்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழிப்பணியாரம் செய்கிற அந்த பேனில் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனாக ஊற்றி எடுத்துட்டேன். சரி எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு வந்து ஊற்றுனதுக்கப்புறம் அதை திருப்பி போடுறேன். எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. கரெக்டாக அந்த குழியில் ரவுண்ட் ஷேப்பில் அந்த குழிப்பணியாரம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஆனால் பார்த்தா நல்லா வந்துருச்சு, சூப்பராக வந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்து ஊற்ற குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.